பாத்தியா? பாத்து வரக்கூடாதா? பாத்து வர மாட்டேன். நீ தான் பாகம் வந்து வண்டியில மோதிட்ட. நீ தான் வந்த. நான் கரெக்டா தான் வந்தேன். கரெக்டா வந்தியா? நீ ஒரு 6 கூட அடிக்காத வந்து நிக்கிற. எனக்கு கை கால் வந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? அதான் உடையில நல்லா இருக்குல்ல. காசு டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கு பைசா கொடுத்து கொடுத்து டேமேஜா இருக்குது. என்னது? எப்படியே இதுக்கு 5000 ரூபாய் ஆகும். ஏன் ஆட்டோ டேமேஜ் ஆயிருக்கு? அத ஃபர்ஸ்ட் பாரு நீ. எதுக்கு பைசா கொடுக்கணும்? பாத்து வர மாட்டியா? ஏய், லெஃப்ட் ஏறி வர வேண்டி தானே. கண்ணு முன்னு தெரியாம வந்து இடிச்சிட்டு ஏன்டா பைசா கேட்டீங்க? வண்டி வஞ்சிருக்குது. 5000 ரூபாய் ஆகும். வண்டி வஞ்சிருக்கா? ஏன் வண்டியை பாரு எப்படி வஞ்சிருக்குன்னு. இங்க பாரு வண்டியை. நாளை கை அடிபட்டிருக்குது. பேசினுங்கிற போடுறா போயிடு. அதுக்குள்ள ரவிவர்மன் சார் வரைஞ்ச என்னோட டிராயிங் இருந்துச்சு. அதுவும் ஆபீஸ் பேப்பர்ஸ், அர்ஜுன் சாரோட லேப்டாப் எல்லாம் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்பதான் நம்பிக்கை இருந்தா நல்லது நடக்கும்னு நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் என்னோட போட்டோ சுத்தி சுத்தி அர்ஜுன் சாரோட கைக்கு வந்துருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. பாத்தீங்களா? வண்டி அடிச்சுட்டு அவன் பாட்டு ஓடிட்டான் பாத்தீங்களா? என்னம்மா கிடைச்சிச்சாமா? இல்லண்ணா, அவங்க போயிட்டாங்க. சரி வாமா, நம்ம போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இருங்கண்ணா, ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஓகே சார். தம்பி வணக்கம் சார். மேரேஜ் புரோக்கர் காலைல ஃபோன் பண்ணியிருந்தாரு. நான் தான் இங்க வர சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. ஒரு நிமிஷம். ஓகே சார். சொல்லு வசு. உன்னை பத்தி நினைச்சா ஜன்னல்ல முகம் தெரியுது. உன் விஷயத்தை பத்தி ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். உன் ஃபோன் கால் வருது. உனக்கு எனக்கு அவ்வளோ ஒரு சிங்க் இருக்கு. இத நான் சொன்னா வெத்து பேப்பர்ல கையெழுத்த வாங்கிட்டு என்ன மிரட்டுறது? ஆட்டோல வரப்போ லேப்டாப் பேக் ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டா சார். என்னுடைய லேப்டாப்ல எல்லா டீடைலுமே பேக்கப் இருக்கு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க கண்டுபிடிச்சு கொடுக்க போறாங்க. ஆமா, லேப்டாப் காணாம போனது எந்த ஏரியா? அண்ணா, இது இது எந்த ஏரியா? இது வலசரவாக்கமா? வலசரவாக்கம் சார். மத்தத நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பி வீட்டுக்கு போ. ஓகே? சரிங்க சார். அர்ஜுன் சார் இதை சுலபமா எடுத்துக்கிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண விஷயம். ஆனா எனக்கு உத்தமன் போட்டோ கொடுங்க. சார் சார், இந்த மாப்பிளைய வசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் பேர் என்ன, இவர் என்ன பண்றாரு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஓ சார், இவர் பேர் இளமாறன் சார். சொந்தமா தொழில் பண்றாரு. இளமாறன் பேர் நல்லா இருக்கு. அதை விட அர்ஜுனுங்கிற பேரு இன்னும் நல்லா இருக்குல்ல தம்பி? உத்தமன், சும்மா நானா ஏதோ பேசிக்கிட்டேன் தம்பி. நீங்க எதுவும் காதுல வாங்கிக்காதீங்க. இத பாருங்க சார், இந்த மாப்பிள்ளையோட மொத்த டீடைல்ஸும் எனக்கு வேணும். நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். கண்டிப்பா சார், நல்லபடியா முடிச்சிடலாம். சரி, தேங்க்யூ சார். வரேன் சார். இளமாறன், வசுந்தரா, நல்லா இருக்குல்ல? ஹலோ. ஏய், யாரா அவன்? என்ன பிரதர்,
பார்த்து வர மாட்டீங்களா? என்ன பிரதர்? யோ அறிவில நட் ரோட்ல ஃபோன் பேசிட்டு இருக்க போய. கையில் இருக்கிற லேப்டாப் பேகுக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே இல்லையே. அவன் இடிச்சிட்டு நம்மளை திட்டிட்டு போறான். தப்பா இருக்கு. ஒருவேளை திருடிட்டு போறானோ? டேய் நில்றா. இவன் ஏன் துரத்தின்னு வரான்? நில்றா. உன்னதான்டா டேய். நில்றா டேய். டேய் நில்றா. டேய் டேய் நில்றா. யாரா நீ? யாரா திருடிட்டு போற? டேய் 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 நில்றா. திருட்டு பையில இருப்போம் போல இருக்கு. இது யாரோட பேக்கா இருக்கும்? ஸ்டேஷன்ல கொடுத்துடலாம். சார் என்ன சார் கூட்டமா நிக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை சார். ஆட்டோவில் வந்த பொண்ணுக்கிட்ட ரவுடி பைய ஒருத்தன் லேப்டாப் பேக்கை தூக்கிட்டு ஓடி போயிட்டான் சார். பாவம் அந்த பொண்ணு அழுதுகிட்டே போச்சு. அம்மா எந்த பக்கம் போனாங்க? ஏன் சார்? இல்லை சார், நான் ஒரு திருட்டு பையனை விரட்டினேன். அவன் பேக்கை போட்டு ஓடிட்டான். இப்போ பேக் என்கிட்ட தான் இருக்கு. நான் அவங்க கிட்ட போய் பேக்கை கொடுக்கலான்னு பார்க்குறேன். இந்த சைடு தான் சார் போனாங்க. ஓ, நிச்சயமாக அந்த பேக்குள்ள அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் ஏதாவது இருக்கும். அதை வச்சு அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு பேக்கை கொடுத்துடலாம். சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். மம்மி, நம்ம ஆளுங்க நிச்சயமா இந்நேரம் அந்த லேப்டாப் பேக்கை தட்டி தூக்கி இருப்பாங்க. அதுக்குள்ளதானே அந்த ஓவியம் இருக்கு. நிச்சயமா மம்மி, வேற வழியே இல்ல. அதுக்குள்ளதான் அது இருக்கணும். வேற பேக் எதுவும் அவகிட்ட இல்லையே. ஏண்டி நீ எதுக்கடி அந்த ஓவியத்தை அதுக்குள்ள வச்ச? இல்ல மம்மி, நான் வேணும்னு எதுவும் பண்ணல. கிழிச்சு போட்டுடலாம் தான் நினைச்சேன். அதுக்குள்ள அர்ஜுன் மாமா ரூமுக்குள்ள வந்துட்டாரு. மறைக்கிறதுக்கு வேற இடம் இல்லாம அங்க இருக்க ஒரு ஃபைலுக்குள்ள வச்சேன். ஃபைலை தூக்கி லேப்டாப் பேக்குள்ள வச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏண்டி நச்சு, அர்ஜுன் அந்த ஓவியத்தை பாத்திருக்க மாட்டான்ல? சான்ஸே இல்ல மம்மி. அந்த ஓவியத்தை மாமா பார்க்க எவ்வளவு அலைஞ்சாரு. இப்ப மட்டும் அவரு பார்த்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. இந்நேரத்துக்கு வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிச்சிருக்க மாட்டாரு. இந்நேரம் வீட்டை ரெண்டா ஆக்கியிருப்பாரு. நான் தான் அதுக்கான அவகாசமே கொடுக்கலையே மம்மி. ஃபயர் அலாரத்தை அடிக்க வச்சு மீட்டிங்கே கெடுத்து விட்டுட்டேனே. சரி சரி, அவனுக்கு போனை போடு, என்னன்னு கேட்போம். கரெக்ட் டைம்ல உள்ள வந்துட்டேன்டா. அந்த ரோட்டை தாண்டி தான் தப்பிச்சிருக்கலாம்டா. இப்போ அந்த மேடம் கிட்ட என்னடா சொல்றது? பணம் வேற கைக்கு வரல. ஏய் மேடம் தானே கூப்பிடுறாங்க, என்னடா சொல்றது? டேய் அவங்ககிட்ட எதுவும் சொல்லாத, டென்ஷன் ஆயிடுவாங்க. பேமெண்ட் வேற கைக்கு வரல. நான் சொல்றது அப்படியே சொல்லு. மேடம் ரோட்ல போயிட்டு இருந்தோம் மேடம், ஆப்போசிட்ல லாரி வந்துடுச்சு. நேரா வந்து வண்டி மேல இஷ்டான்னு சொல்லு. பேக் கையில இருந்து தவறி எரிஞ்சின் இந்த குப்பையில விழுந்துச்சு. சரியா? சரி சரி, கொஞ்சம் அமைதியா இரு. மேடம் என்ன இவ்ளோ நேரம்? என்னாச்சு? பேக் அடிச்சிட்டேன் மேடம். இப்ப பேக் எங்க இருக்கு? அது வந்து மேடம், பேக் எடுத்துக்கிட்டு பைக்ல வேகமா வந்துட்டு இருந்தேன் மேடம். வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். என்னாச்சு? என்ன ஆக்சிடென்ட்? ஒன்றும் இல்லை மேடம், உங்களை பார்க்க தான் வேகமா பைக்ல வந்துட்டு இருந்தேன் மேடம். ஒரு லாரி ஆப்போசிட்ல வந்துட்டு இருந்துச்சு. இடிக்கிற மாதிரி வந்ததுனால கட்டடிக்கிறதுக்காக பைக்கை திருப்பினேன் மேடம். ரோட்டு பக்கத்துல எரிஞ்சிட்டு இருந்த குப்பை மேல பேக் விழுந்துருச்சு மேடம். பேக் என்னாச்சு? டேய் இவங்க பேக்கை கேட்குறாங்கடா. நெருப்புல உயிந்து எரிஞ்சிச்சுன்னு சொல்லு. சரி சரி சொல்கிறேன் மேடம். அந்த பேகு ரோட்டில் அந்த குப்பை மேலே விழுந்து எரிஞ்சிருச்சு மேடம். கன்ஃபார்மா? முழுசா எரிஞ்சிருச்சா? ஆமாம் மேடம், ஃபுல்லாகவே எரிஞ்சிருச்சு மேடம் நெருப்பில். வெரி குட் மேடம், அந்த பேமெண்ட் இன்னும் வரலைங்க மேடம். அதெல்லாம் கரெக்டா உங்களுக்கு வந்து சேரும். ஓகே மேடம். நச்சு, போட்டோ எரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப நல்லதுடி. விட்டது சனிய. இனிமே அவளுக்கு வேற வழியே இல்ல. அந்த போட்டோவும் இங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்துச்சு. இனிமே நம்ம கொடுத்த போட்டோல இருக்கிற அந்த பொண்ணுதான் அர்ஜுனோட ஹாட் ஃப்ரெண்ட். ஆமா மம்மி, கரெக்டா கல்யாணத்தப்போ அவளை தூக்குறோம். மாமா ஏன் கழுத்துல தாலியை கட்டுறாரு?
வசு என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சரி நீ உள்ள போ, நான் காஃபி கொண்டு வரேன். ம். வசு காஃபி குடி. வசு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. பொய் சொல்லாத வசு. பெத்த தாய்க்கு தெரியாதா தம் பொண்ணோட மனசு என்னன்னு? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. காலையில அர்ஜுன் சார் கூட மீட்டிங்க்கு போனல, என்ன ஆச்சு? போனேம்மா. என் லைஃப்ல மட்டும் நான் எதிர்பார்க்குற விஷயங்கள் எதுவுமே கைக்கூடி வர மாட்டேங்குதுமா. எல்லாம் கண்ணாமூச்சி காட்டிட்டு போயிடுதும்மா. வசு என்ன நடந்துச்சுன்னு புரியுற மாதிரி சொல்றியா? மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உன்னை குழப்பிக்காத வசு. என்ன நடந்துச்சு? அம்மா, காலையில மீட்டிங் போனேன்ல, வீட்ல இருந்து எடுத்துட்டு போன ஃபைல்ல நீ ரூம்ல ராமர் படத்துக்கு கீழே வைக்கிறதா சொன்னியே, அதுல ரவிவர்மன் சார் வரைஞ்ச என்னோட அந்த ஓவியம் இருந்துச்சுமா. என்ன வசு சொல்ற? ஆமாம்மா, நினைக்க நினைக்க ஆச்சரியமா இருக்குமா. அர்ஜுன் சார் ரூம்ல இருந்து நான் தான் அந்த ஃபைலை எடுத்துட்டு போனேன். அப்ப நான் அந்த ஃபைலை பார்க்கல. மீட்டிங் ரூம்ல ஸ்லைட் ப்ரொஜெக்ஷன் ஆச்சுமா. எனக்கே தெரியாம நான் அந்த ஓவியத்தை எடுத்து ஸ்கேனர்ல வச்சேன். ஸ்கிரீன் முழுக்க ரவிவர்மன் சார் வரைஞ்ச என்னோட ஓவியம் தெரிய இருந்த நேரம் திடீர்னு ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆகிற மாதிரி ஆயிடுச்சுமா. நீ சொல்றத கேட்கும்போது ஏதோ சினிமா பாக்குற மாதிரி இருக்கு வசு. அர்ஜுன் தம்பி உன் ஓவியத்தை பார்த்தாரா வசு? இல்லம்மா, எல்லாம் என்னோட துரதிர்ஷ்டம். இத பாரு வசு, வீட்ல இருந்த ஓவியம் ஆபீஸ் வரைக்கும் போயிருக்குன்னா அதெல்லாம் உன் நல்லதுக்காக தான் வசு. கூடிய சீக்கிரமே உனக்கு நல்லது நடக்க போகுது வசு. மா, அது மட்டும் இல்லம்மா, அந்த ஓவியத்தை திரும்ப நான் எடுத்துட்டு வரப்போ திருட்டு பசங்க அந்த ஓவியத்தையும் கையில இருந்த பேக்கையும் திருடிட்டு போயிட்டாங்கம்மா. இப்போ அதாம்மா எனக்கு கவலையா இருக்கு. வசு, நீ சொல்ற விஷயமெல்லாம் கேட்டா எந்த பொண்ணு வாழ்க்கையிலயும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது வசு. ஆமாம்மா, இன்னைக்கு நடந்தது எல்லாமே எனக்கு கனவு மாதிரி இருக்குமா. ஆனா உண்மையாவே அர்ஜுன் சார் என்கிட்ட நெருங்கி வர மாதிரி எனக்கு தெரியுதுமா. வசு இங்க பாரு, எல்லாமே கால நேரம் பண்ற விஷயங்கள் தான். நம்ம வீட்டுக்கு பேங்க்காரங்க வந்தது, வீட்டை காலி பண்ணிட்டு ரோட்டுக்கு வந்து நின்னது, அர்ஜுன் தம்பி நம்மள இங்க கூட்டிட்டு வந்தது, இதெல்லாமே நடக்கணும்னு விதி இருந்திருக்கு வசு. இப்ப அதான் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி வீட்ல இருந்து கான்ஃபரன்ஸ் ஹால் வரைக்கும் வந்த உன்னோட ஓவியம் அதை யார் எடுத்துட்டு போனாங்களோ அவங்க கையாலேயே அர்ஜுன் தம்பி கிட்ட வந்து சேருமா. நீ வேணா பாரு. மா, நீ எனக்காக சொல்லாதம்மா. நான் சந்திச்சது வெறும் ஏமாற்றம் தானம்மா. அப்படி இல்ல வசு, நிச்சயமா இந்த தடவை அது நடக்கும். என்னது இந்த ஓட்டவாய் அந்த ஆட்டக்காரி கிட்ட ஏதோ மந்திரம் ஓதுது. அவ ஏதோ காணாம போயிடுச்சுங்கிறா, இவ வந்து சேருங்கிறா. என்னடி நாடகம் நடத்துறீங்க? இவளுக்கு கதைய படமா எடுத்தா பார்ட் 1 பார்ட் 2ன்னு போடலாம் போல இருக்கே. அந்த வீட்ல நடந்தது பார்ட் 1, இங்க நடக்கிறது பார்ட் 2. ஆனா எத்தனை பார்ட் போட்டாலும் இவ தரித்திரம் மட்டும் தீரவே தீராது. இத பாரு வசு, மனசுல முதல்ல நம்பிக்கை வேணும். அது இருந்தாலே போதும்மா. நாம எதையும் சமாளிக்கலாம். ஆனா எந்த சூழ்நிலையிலயும் நீ மனசை மட்டும் விட்டுறாத. உன் விஷயத்துல நாம பாதி கிணறு தாண்டிட்டோம் வசு. அர்ஜுன் தம்பி தேடுற ஹாட் ஃப்ரெண்ட் நீதாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. அது அர்ஜுன் தம்பி பார்க்கணும், அவ்வளவுதானே? நிச்சயம் அவர் பாப்பாரு வசு. என்ன? எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லம்மா. வசு நீ வா சொல்றேன், நீ வா சொல்றேன், வா. என்னம்மா?
எதுக்கு இவ கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா? என்ன இந்த இருமக்காரி ஏதோ புதுசா தினுசா பண்றா? விளக்குல தண்ணிய ஊத்துறா? என்னாச்சு இவளுக்கு? பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்றா. போற போக்க பார்த்தா கொரோனாவுக்கே மருந்து கண்டுபிடிப்பா போல இருக்கே. இந்த விளக்கை ஏத்து வசு. ஐயோ அம்மா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? விளக்குல தண்ணி ஊத்துனா விளக்கு எப்படிமா எரியும்? நீ ஏத்து வசு, எரியும் பாரு. அம்மா சொல்றேன்ல, நீ நம்பிக்கையோட ஏத்து போ. புடி வசு. இந்தா போ. தண்ணி ஊத்தி விளக்க ஏத்த சொல்றா? ஒண்ணுமே புரியலையே. அம்மா, விளக்கு எரிய மாட்டேங்குதுமா. இத பாரு வசு, விளக்கேத்துறதுங்கிறது அடுப்புல நாம எண்ணெய் சட்டிய போடுற மாதிரி கிடையாது வசு. ஆன்மாவை உருக்கி கடவுள்கிட்ட வேண்டணும். உன் மனசுல இருக்கிறத சொல்லி கடவுள்கிட்ட மருகணும் வசு. அப்பதான் விளக்கு நல்லா எரியும். நம்ம மனசுல இருக்கிறது எல்லாமே நடக்கும். ஐயோ அம்மா, தண்ணி ஊத்துனா விளக்கு எப்படிமா எரியும்? இத பாரு வசு, நல்லா கண்ணை மூடிக்கோ. உன் மனசு முழுக்க அர்ஜுன் தம்பிய நினைச்சுக்கோமா. அம்மா சொல்றேன்ல, வேண்டிக்கோ. கண்ணை மூடி வேண்டிக்கோ. போய் விளக்கேத்து வசு. நம்பிக்கையோட போ. இப்ப எரியும் பாரு, போ.